வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு வரைவு வாக்காளர் பட்டியலை எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டிருக்காங்களே. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஓட்டர் லிஸ்ட்லேருந்து 97 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. அந்த 97 லட்சம் பேர் யார் யார் அப்படின்னா, இறந்து போனவங்க, பர்மனெண்ட்டாக வேறு இடத்துல ஷிஃப்ட் ஆனவங்க, டபுள் ரிஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் ஆட் பண்ணி 97 லட்சம் பேர் எலிமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. யாராவது பேர் விடுபட்டிருந்தா பேனிக் ஆக வேண்டாம். படிவம் 6 பூர்த்தி செய்து கொடுத்தா உங்களுடைய பேரை சேர்த்துருவாங்க. அதனால் பேனிக் ஆக வேண்டாம். ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பெயர்களை சேர்த்துக்கொள்வதற்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, திமுகவுடைய வாக்குகள்லாம் நீக்குறாங்க எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிகமாக நீக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை இண்டி கூட்டணி முன்வைக்கிறாங்க. ரெண்டுலேயுமே உண்மை கிடையாது. சிறுபான்மை மக்களுடைய வாக்கு அப்படின்னு பார்த்தலாம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்லாம் நடைபெறலை. ஆவணம் இருக்கா, ஓகே, இருந்தால் உள்ளே இருக்கும், இல்லைன்னா எலிமினேட்டு. இதுதான் இதனுடைய ப்ராசஸ்ஸு. இப்போ விஷயம் என்னென்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள், பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த பேட்டி பார்த்தீங்கன்னா பாஜக தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. தெரிஞ்சு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்படி பேசுகிறாரா, இல்லை தெரியாமல் வாய் தவறு இப்படி வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அப்படி நயினார் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, ஃப்ரம் த ஸ்டார்ட் டிஎம்கே அப்போசஸ் எஸ்ஐஆர், ஆரம்பத்திலிருந்தே டிஎம்கே எஸ்ஐஆரை எதிர்த்து கொண்டு இருக்குது. வி ஷுட் கன்சிடர் ஆல் திஸ் 97 lakh deleted voters as DMK votes. நம்ம நீக்கப்பட்ட 97 லட்சம் பெயர்கள் திமுக வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். திமுக என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய வாக்குகளை நீக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரியாதனமாக வி ஷுட் கன்சிடர் ஆல் தீஸ் 97 lakh deleted voters as DMK votes அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. 1 lakh voters have been deleted in கொளத்தூர் கான்ஸ்டிட்யூயன்சி. கொளத்தூர் தொகுதியில் மட்டும் 1 லட்சத்துக்கும் அதிகமான பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. which are DMK votes, அதுவும் திமுக வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க பேசுகிற மாதிரி தவறுதலாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த பேட்டி டெஃபினட்டாக அவர் தவறுதலாக அவர் சொல்லியிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த கட்சியுடைய வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எலெக்ஷன் கமிஷன் நீக்கிறது கிடையாது. எல்லா மாநிலங்கள்லையும் அவங்க சேம் பேட்டர்னில் தான் எஸ்ஐஆரை நடத்திக்கிருக்காங்க. அதுதான் தமிழ்நாட்டுக்கும் நடந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு. பாஜகவுடைய மாநில தலைவரை நீங்கள் இது மாதிரி தவறுதலாக வார்த்தையெல்லாம் விடக்கூடாது. பாருங்கள், திமுகவுடைய ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாய்ஸ் அமைஞ்சிருச்சு. திமுக அவங்களுடைய மீடியாக்களை வச்சுட்டு சும்மா இருப்பாங்களா? பாருங்கள், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனே நாங்கள் சொல்கிறத தான் சொல்கிறாரு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த நியூஸ் கார்டை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திமுக உடன்பிறப்புகள். அதனால் மீடியாக்கள் முன்னாடி பேசும்போது ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக வார்த்தைகளை விடணும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு கமெண்ட் செக்ஷனில் அறிவுரை வழங்கிக்கிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. கூட்டணி அமைந்து 1 இயர் ஆயிடுச்சு. ஆனால் கூட்டணிக்குள்ளே அந்த நெருக்கம், அந்த ஜெல் ஆயிடுச்சா அப்படின்னா இப்போ வரைக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதுக்கு மிக முக்கியமான காரணம், அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இப்போ வரைக்கும் அண்ணாமலைக்கு எதிராக பேசுகிறத விடுற மாதிரி தெரியலை. சமீபத்தில் தான் வசந்த் லக்ஷ்மணன் அப்படின்னு சதா அண்ணாமலைக்கு எதிராக பதிவு போடக்கூடிய ஒருத்தருக்கு அதிமுகவுடைய ஐடி விங்கில் புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு. பாஜக தொண்டர்கள் கடும் ஆட்சேபனை தெரிவித்தாங்க. எங்கள் கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவரை தினமும் விமர்சிக்கக்கூடிய ஒருத்தருக்கு எதுக்காக அதிமுகவில் பொறுப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சன் நியூஸில் ஒரு டிபேட் ஷோ. இந்த டிபேட் ஷோவில் அதிமுகவை சேர்ந்த சேலம் மணிகண்டன் இருக்கார்ல, அவர் என்ன பேசியிருக்காருன்னா, விஜயை விமர்சனம் பண்ணி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. விஜயை விமர்சிக்கிறதுக்கு முன்பாக அண்ணாமலையை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி தான் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுகவை அழிக்கணும், இபிஎஸ்ஸை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைகள் பார்த்துக்கு இருந்தார். இப்போ அதே மாதிரி விஜயும் அதிமுகவை அழிக்கணும், இபிஎஸ்ஸை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய்களை நகர்த்திக்கு இருக்காரு அப்படின்னு சேலம் மணிகண்டன் அண்ணாமலை குறித்து பேசியிருக்காரு. டிபேட் ஷோவில் பேசியிருக்காரு. பழனிசாமி அவர்கள்
எந்த அதிமுக காரங்களும் இனி அண்ணாமலைக்கு எதிராகவோ அண்ணாமலையை விமர்சிக்கக்கூடிய வகையிலையோ பேசக்கூடாது, பதிவுகள் போடக்கூடாது. அப்படி போட்டால் கட்சி ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு இபிஎஸ் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாலே பாதி பிரச்சனை இருந்திருக்காது. இந்நேரம் கூட்டணி ஜெல்லாக இருக்கும். அண்ணாமலை தான் என்டிஏவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் கேம்பெயினர். அண்ணாமலை வாக்கு கேட்காம என்டிஏவுக்கு பார்த்தீங்கன்னா வாக்குகள் கன்வெர்ட் ஆகிறது குறையும். அண்ணாமலை தான் இங்கே இருக்கணும், பிரசன்ஸ். அண்ணாமலை பிரசன்ஸை என்டிஏல தவிர்க்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது அண்ணாமலைக்கு எதிராக இப்போ வரைக்கும் அதிமுக நிர்வாகிகள் மீடியாக்கள் முன்னாடி உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இன்னும் கூட்டணி ஜெல்லாகாமல் இருக்குது. டெல்லி பாஜக ஆக்ஷன் எடுக்கணும், மாநில தலைமை கிட்ட சொல்லி இபிஎஸ் கிட்ட இதை சம்பந்தமாக பேச சொல்லணும் அப்படின்னு பாஜகவினர் அழுத்தத்தை முன்வைக்கிறாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.